நேர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம். இன்றைய தினமும் பலதும் பத்தும் பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் சந்தோஷம். வணக்கம். இன்றைக்கு நாங்கள் பேச போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பேப்பர் எடுத்து பார்க்கும்போதும் சரி, அல்லது பேப்பரில் அல்லது வானொலிகளில் வந்து நீங்கள் செய்தி கேட்கும்போதும் சரி, கண்டிப்பாக ஒரு செய்தி வந்திருக்கும். போதைப்பொருள் கடத்தல் அல்லது இந்த போதைப்பொருள் பயன்படுத்தியதற்காக ஒரு நபர் கைது செய்யப்படுகிறார், அல்லது போதைப்பொருளை வைத்திருந்ததற்காக ஒரு நபர் கைது செய்யப்படுகிறார் அப்படிங்கிற செய்தி கண்டிப்பாக நாங்கள் எல்லாருமே கேட்டும் இருப்போம், பார்த்தும் இருப்போம். ஒவ்வொரு நாளுமே எங்களுடைய செய்திகளில் நாங்கள் இதை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அந்த அளவுக்கு இலங்கைக்குள்ள இந்த போதைப் பொருள் வேரூன்றி இருக்கிறதா, அல்லது போதைப் பொருள் வியாபாரம் அப்படிங்கிறது இலங்கையை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறதா என்று யோசிக்கக்கூடிய அளவுக்கு இந்த போதைப் பொருள் வியாபாரம் அப்படிங்கிறது வலுப்பெற்று வந்திருக்கிறது. இதை பற்றி தான் இன்றைய தினம் நாங்கள் பேசலாம் நினைக்கிறோம். இந்த செய்திகளோடு இன்னும் சில செய்திகளை பார்த்தால், இப்போ ஒரு கொலை நடந்திருக்கிறது, வழிப்பறை நடந்திருக்கிறது, திருட்டு சம்பவம் நடந்திருக்கிறது, ஒருவர் தாக்கப்பட்டிருக்கிறார், இப்படியான விஷயங்கள் வருகிற போதும் அதன் பின்னணியிலும் பார்த்தாலும் இந்த போதைப் பொருள் இருப்பதாகத்தான் சந்தேகிக்கப்படுகிறது. எனவே இலங்கையில் நடக்கக்கூடிய குற்றச்செயல்களிலே 90% அதிகமானவை இப்பொழுது இந்த போதைப் பொருள் பின்னணியை கொண்டவையாக பார்க்கப்படுகின்றன. அப்படியான ஒரு அச்சமும் மக்கள் மத்தியிலே பரவி இருக்கிறது. ஆரம்ப காலங்களில் போதைப் பொருள் அப்படின்னாலே எங்களுக்கு தெரிஞ்ச விதத்துக்கு கஞ்சா, அப்படி இல்லாட்டி கசிப்பு அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய போதைப் பொருட்களுடைய பெயர் கூட எங்களுக்கு தெரியாத அளவுக்கு நாளுக்கு நாள் இந்த போதைப் பொருட்கள் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறதோ அல்லது கண்டுபிடிக்கப்படுகிறதோ, அல்லது இந்த போதைப் பொருள் எந்த அளவுக்கு வியாபாரம் இலங்கையில் வேரூன்றி இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க வந்து எங்களுக்கே அதிர்ச்சியாகத்தான் இருக்கிறது. நாங்கள் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான் இப்போ இலங்கையை பொறுத்த வரைக்குமே பல இடங்களில் இந்த கொள்ளை, கொலை, கற்பழிப்பு, பாலியல் ரீதியான துன்புறுத்தல்கள், இந்த விஷயம் எல்லாம் நாங்கள் படிச்சு கொண்டிருக்கும் போதோ அல்லது தேடிக்கொண்டிருக்கும் போதோ நடுவில் முடிகிறது வந்து அவருடைய கைவசம் இவ்வளவு போதைப் பொருள் இருந்தது அப்படிங்கிற இதில் தான் அந்த செய்தியும் முடிக்கப்படுகிறது. எனவே அப்படியெல்லாம் பார்க்க இந்த போதைப் பொருள் வந்து இலங்கைக்குள்ள எப்படி வருகிறது அப்படின்னு தேடி பார்க்க போனால் பல வருடங்களுக்கு முன்பாக இருந்தே இலங்கைக்குள்ள இந்த போதைப் பொருள் வந்திருக்கிறது. ஆனால் குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் போதைப் பொருளுடைய ஆதிக்கம் அப்படிங்கிறது இப்போ வேரூன்றி இருக்குது. ஒரு காலத்தில் யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்குமே படித்த கல்விமான்கள் அதிகம் இருக்கக்கூடிய இடமா இருக்கும். அரசியல் ரீதியாக பேச வேணுமா இருந்தால் சந்திரிகா குமாரதுங்க ஆட்சியில் இருக்கும்போது வந்து விகிதாசார அடிப்படையில் வந்து பல்கலைக்கழகத்துக்கு மாணவர்களை சேர்க்க வேண்டும் கொண்டு வந்ததே யாழ்ப்பாணத்திலிருந்து அதிகப்படியான பல்கலைக்கழகத்துக்கு மாணவர்கள் உள்வாங்கப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லப்பட்ட விஷயம். ஆனால் அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சம் அந்த விகிதாசாரத்தின் அடிப்படையில் கொண்டு வந்தும் கூட அங்கிருந்து பல மாணவர்கள் வந்தார்கள், ஒழுக்கம் மிக்கவர்களாக இருந்தார்கள். திரைப்படங்களில் கூட ஒழுக்கமான பெண்கள், ஒழுக்கமான ஆண்கள் நாங்கள் யாழ்ப்பாணத்துக்கு தான் போக வேணும் அப்படின்ற ஒரு பெயர் இருந்தது. ஆனால் இந்த 2009 யுத்தம் முடிவடைந்ததுக்கு பிறகு வேண்டுமென்றே மக்களுடைய, குறிப்பாக இளைஞர்களுடைய திசையை மாற்றுவதற்கு, அவர்களுடைய கவனத்தை மாற்றுவதற்காக இந்த போதைப் பொருள் வேண்டுமென்றே ஒரு கும்பலால் கொண்டு வரப்பட்டது என்று சொல்லி ஒரு கதை இருக்கிறது. அது ஒரு ஆரம்பத்திலே ஒரு நுகர்வோர் மையப்படுத்தப்பட்ட ஒரு பாவனையாகத்தான் தொடங்கியது. ஆனால் இப்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வர்த்தக மையமாக வடபகுதி மாறி இருப்பது தான் இங்கே இருக்கக்கூடிய பெரிய சோகமான விஷயம். என்றால் நுகர்வோர் இருந்தால் நிச்சயமாக அவர்களை இந்த புனர்த்தானம் போன்றவற்றின் மூலமாக அவர்களை குணப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. சமூக ரீதியான கலை வளர்ச்சி, ஆன்மீக ரீதியான செயற்பாடுகள், பெற்றோருடைய கண்காணிப்பு, ஆசிரியருடைய கண்காணிப்புகள், அரசாங்கத்துடைய நடவடிக்கைகள், மருத்துவ துறையில் இருக்கக்கூடியவருடைய நடவடிக்கைகள், கல்விமான்களுடைய செயற்பாடுகள் போன்றவற்றின் ஊடாக, என்ஜிஓக்களுடைய செயற்பாடுகள் போன்றவற்றூடாக அவர்களை மீட்டெடுக்க முடியும். ஆனால் இது ஒரு வர்த்தக துறையாக மாறி ஒரு குடிசை கைத்தொழில் ரேஞ்சுக்கு இப்பொழுது இந்த போதைப் பொருள் விற்பனை என்பது வடக்கு கிழக்கிலும் இப்பொழுது பரவி கொண்டு வருகிறது. பல்கலைக்கழக மாணவர்கள் சம்பந்தப்பட்ட பல விஷயங்களை கேட்கிற போதும் நம்முடைய அதுவும் இளைய சமுதாயம் எங்கே போக போகிறது என்ற ஒரு கேள்வி எழுகிறது இல்லையா? இல்லை, இப்போ இளைஞர்களை குறிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பல்கலைக்கழக மாணவர்களை எல்லாம் இது இந்த போதைப் பொருளுக்கு அடிமையாவதற்கு பிரதானமான காரணம் எக்கச்சக்கமாக முன்வைக்கலாம். இப்போ போதைப் பொருள் பயன்படுத்துபவர்களிடம் நாங்கள் கேட்கின்ற போது அவர்கள் சொன்ன விஷயம், எடுத்துட்டு நான் படிக்க வந்து எனக்கு ஈஸியாக இருக்கு, உள்வாங்கக்கூடியதா இருக்கு, நித்திரை இல்லாம நான் படிக்கக்கூடியதாக இருக்கிறது. இன்னும் சில பேர் கலைத்துறையில் ஈடுபடுகின்றவர்கள், பெரிய பெரிய ஜான்பவாங்கள் இந்தியாவில் இருந்தோ சரி இலங்கையிலிருந்தோ சரி, அவர்கள் சொல்றது இது எடுத்தா தான் என்னால் தெம்பா ஒரு லைவ் ஈவெண்ட் வந்து என்னால் பண்ணக்கூடியதாக இருக்கிறது, அதுக்கானதான் நான் இந்த மாதிரியான போதைப் பொருளை எடுக்கிறார்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆனால் சில மருத்துவர்கள்ட்ட நாங்கள் பேசிக்க மருத்துவர்கள் சொன்ன விஷயம் வந்து என்னடா, இப்போ உணவும் ஒரு வித போதை தான். இப்போ நாங்கள் ஐஸ்கிரீம் ஒன்று எடுத்து குடிக்கும் போது வந்து எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. அதுக்கு காரணம் மூளையிலிருந்து சுரக்கப்படுகிற இந்த டோபமைன் அப்படிங்கிற சுரப்பி. அது எங்களுக்கு சந்தோஷத்தை தருகிறது. சந்தோஷத்தை தந்ததுக்கு பிறகு மூளை யோசிக்கும், ஐயோ இவன் தொடர்ந்து இதுக்கு அடிமையாக போறானே, அப்ப இதை வந்து நிப்பாட்ட வேணும்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு சுரப்பியை வந்து சுரக்கும். அதுதான் நாங்கள் ஒரு இனிப்பு அதிகமாக சாப்பிடுங்க எங்களுக்கு திகட்டுறது. இது வேண்டாம், இது காணும், இதுக்கு மேலே சாப்பிடலான்னு சொல்லி திகட்டுற தன்மையை கொண்டு வரும். ஆனால் இந்த போதைப் பொருள் என்ன செய்யும்டா, அந்த திகட்டுற தன்மையை நிறுத்தும். கொஞ்சம் கொஞ்சமாக மூளை எங்களை கட்டுப்படுத்தி கொண்டு வரும். இந்த போதைப் பொருள் வந்து அந்த மூளை கட்டுப்படுத்துறது கொஞ்சம் நெப்பாட்டிட்டு
போதை எங்களை கட்டுப்படுத்துவதற்கு இது ஆரம்பிக்கும். இதுதான் இந்த போதைப் பொருளுடைய ஆரம்பம். இப்போ இளைஞர்கள், குறிப்பாக பல்கலைக்கழக மாணவர்கள், அதே மாதிரி இளைஞர்கள், வேலை செய்கிறார்கள், கடினமான உழைப்பாளிகள், அந்த காலத்திலிருந்து கூட இப்போ வரைக்கும் கடினமான உழைப்பாளிகள் சொல்கிற விஷயம் வந்து மதுபானம் எடுத்தால் தான் எங்களால் ஒரு வேலையை செய்ய முடியும் அப்படின்னு சொல்ல. இது எல்லாம் ஒரு சாக்கு தான். ஆனால் மருத்துவர்கள் சொன்ன விஷயத்தை தான் நான் சொல்கிறேன். எனவே அவர்கள் சொல்கிற விஷயம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதற்கு இவர்கள் அடிமையாகிக் கொள்கிறார்கள். இப்போ அடிமையானதுக்கு பிறகு அதற்கான பணம் அவர்களிடம் இருக்கிறதா என்ற ஒரு கேள்வி வருகின்ற போதுதான் நாங்கள் சொன்ன மாதிரியான பிரச்சனைகள் அதிகரிக்கிறது. பொதுவாக அந்த தேநீர் குடிப்பது, கோப்பி குடிப்பது, அதில் இருக்கக்கூடிய கெஃபின் என்ற பொருள் கூட நம்மை ஓரளவுக்கு அடிமையாக்குறது தான். என்றால் பொதுவாக இப்போ ஆய்வாளர்கள் சொல்கிற விஷயம், நீங்கள் இந்த பால் தேநீரை குடிப்பது, பொதுவாக தேயிலையும் பாலையும் கலந்து குடிப்பது ஒரு விஷத்தன்மை உடல் ஏற்படுத்துகிறது என்கிற ஒரு விஷயத்தை அவர்கள் சொல்கிறார்கள். எனவே நீங்கள் ஒன்றில் பாலை தனியாக குடியுங்கள், இல்லாவிட்டால் தேநீரை தனியாக குடியுங்கள், இரண்டையும் கலக்காதீர்கள்னு சொல்கிறார்கள். என்றால் அது வந்து உடலை நிறைய மாற்றங்களுக்கு உட்படுத்துகிறது. நீங்கள் ஒரு நாளைக்கு அந்த பால் தேநீர் குடிப்பதை நிறுத்தினால், நீங்கள் பழக்கத்தில் வைத்திருந்தால் முதல்ல உங்களுக்கு ஒரு சோர்வு வரும். நிச்சயமாக அந்த சோர்வு தொடர்ச்சியாக இருக்கும். உங்களால் ஒரு வேலையை செய்ய முடியாமல் இருக்கும், அழுத்தம் வரும். 2 நாள் வைத்தால் ஐயோ உடம்பே இல்லாமல் போகிறது என்று தோன்றும். 3வது நாளும் நீங்கள் அந்த பால் தேநீரை குடிக்காவிட்டீர்கள்னு சொன்னால் உங்களுக்கு படுக்கையிலிருந்து எழும்பு கூட கஷ்டமாக இருக்கும். இப்படி ஆனால் அதை தவிர்த்து கொண்டு வந்தால் ஒரு இடத்துல பழகி நீங்கள் தேநீர் இல்லாமலே இயங்கக்கூடிய நிலைக்கு வருவீர்கள். எனவே அதுபோல தான் போதை மருந்தும். போதையும் வந்து நாங்கள் நிறுத்தியே ஆக வேண்டும். நிறுத்துவதென்று சட்டன்னு நிறுத்த வேண்டும். என்றால் மெல்ல மெல்ல நிறுத்துவது என்பது சாத்தியப்படாது என்பது சொல்லப்படுகிறது. என்றால் மெல்ல மெல்ல என்றால் மீண்டும் அது அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. எனவே இந்த போதைப் பொருளை பயன்படுத்துகிற விதங்கள் இது பற்றி பேசுகிற அதே நேரத்தில் போதைப் பொருளுடைய அடிப்படை பிரச்சனைகளை நாங்கள் பார்க்க வேண்டியிருக்குது. குறிப்பாக இப்போ இலங்கையில் அதிகமாக நாங்கள் பேசுகிற போதை வஸ்து என்று சொன்ன அண்மைய நாட்களில் ஐஸ். பொதுவாக நாங்கள் ஐஸ் என்று சொல்கிற போது அந்த ஜூஸ் குடிப்பது, அதில் ஐஸ்கிரீம் குடிப்பதை பற்றி தான் பேசுகிறோம். கடையில் வந்து யாராவது ஐஸ் இருக்கான்னு கேட்டால் கூட என்னடா வெளிப்படையாகவே ஐஸ் போதை மருந்தை பயன்படுத்துகிறான்ற ஒரு கேள்வி வருது. ஐஸ் என்பது ஒரு கிறிஸ்டல் மெத்தட்னு சொல்லப்படுகிறது. அது முழுக்க ரசாயன கலவைகளால் செய்யப்படுகின்ற ஒரு போதை வஸ்து. அதை பயன்படுத்துகிற விதத்தை பற்றி நேற்று தினம் உரையாடி கொண்டிருந்தோம். நம்முடைய நண்பர் தனு என்பவரோடு நாங்கள் உரையாடுகிற போது அவர் தான் இந்த காணொலியை பதிவு செய்து கொண்டிருக்கிறார். அவர் சொன்னார், அந்த தாங்கள் சில டாக்குமெண்ட்ரிகள் செய்கிற போது பெற்ற அனுபவத்தை பற்றி சொல்லியிருந்தார். அதெல்லாம் பயங்கரமானதாக இருந்தது. எனவே இந்த கிறிஸ்டல் மெத் என்று சொல்லக்கூடிய இந்த போதைப் பொருளை பயன்படுத்துவது என்பது நம்முடைய மூளை நரம்பை நேரடியாக தாக்குகிறது. அதுபோல பற்கள் சிதைக்கிறது, முரசை வந்து அழுக வைக்கிறது. அதேபோல தோலிலே ஏற்படக்கூடிய கடி அது பிறகு வந்து சொறியாக மாறி நாங்கள் விராண்ட தோலிலே பயங்கரமான அலட்சியெல்லாம் ஏற்பட்டு பெரிய பிரச்சனை ஏற்படும். இது வெளிப்படையாக தெரியக்கூடியது. அதேபோல அதீதமான இந்த பாவனை என்பது சடுதியான மரணத்துக்கும் கொண்டு போய் விடுகிறது. இப்போ உதாரணத்துக்கு நீங்க சொல்றத வச்சே பார்க்க போதை அந்த ஐஸ் அப்படிங்கிறது மிக கொடுமையானதுன்னு எல்லாருக்கும் தெரியுது. இருந்தும் இப்ப அதை பயன்படுத்தி கொண்டு தான் இருக்கிறாங்க. நீங்க நினைக்கிறீங்களா இது தெரியாம தான் இவங்க பயன்படுத்தாங்க, இதெல்லாம் நடக்கும்னு தெரியாம தான் பயன்படுத்துறாங்கன்னு? இல்ல, ஒரு சில பேருக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா பெரும்பான்மையானவருக்கு நிச்சயமா தெரிந்திருக்கும். தெரிந்தும் ஏன் இவர்கள் பயன்படுத்துகிறார்கள் அப்படின்னு பார்க்கும்போது, இப்ப உதாரணத்தை நான் சொல்றேன், நாங்க ஒரு மார்க்கெட்டிங் பண்றோம்னு வச்சுக்கொள்வோம். ஒரு ப்ராடக்ட்டை வந்து விற்க வேணும். எனக்கும் தெரியும் இந்த ப்ராடக்ட் கூடாது, வாங்குற ஆளுக்கும் தெரியும் இந்த ப்ராடக்ட் கூடாது, ஆனா நான் விற்க வேணும். அப்ப இவர்கள் எப்படி விற்பார்கள் அப்படின்னு பார்க்கும்போதுதான் இந்த போதைப் பொருள் வியாபாரிகளுடைய மிக நுணுக்கமான இந்த வியாபாரம் அப்படிங்கிற தந்திரம் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரிய வருகிறது. இந்த விஷயத்தை கொஞ்சம் மக்களுக்கு தெளிவுபடுத்தினால்தான் இன்னும் அடுத்த கட்டத்துக்கு யாரும் இதுக்குள் போக மாட்டார்கள் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்காகத்தான் இந்த விஷயத்தை நாங்கள் பகிரங்கமாக கூறுகிறோம். பிரதானமாக இந்த போதைப் பொருளை விற்பவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு போதைப் பொருளுக்கு அடிமையான ஒருவர் தான். இப்ப நான் போதைப் பொருளுக்கு அடிமையானவர் அப்படின்னு வச்சுக்கொள்வோம். நான் செய்கிற வேலைகளுக்கு எனக்கு ஒரு மாசத்துக்கு ஒரு 30,000-40,000 சம்பளம் வருதுன்னு வச்சுக்கொள்வோம். ஆனால் இந்த போதைப் பொருள் கொஞ்சம் எடுக்கின்ற போது என்னுடைய வேலை என்னால் செய்ய முடியாமல் இருக்குது, எனக்கு நிறைய வேலை இருக்குது. அப்போ இந்த போதையை நான் எடுத்துக்கொண்டா என்னால் இந்த வேலையை ஈஸியாக செஞ்சு முடிக்க முடியும்னு சொல்லி அந்த போதையை நான் எடுக்கிறேன். அப்போ ஒரு 10,000 ரூபாய் அல்லது 5,000 ரூபாய் நான் இதுக்காக ஒதுக்குறேன். அதுக்கப்புறம் போக 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 ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி என்னுடைய 30,000 இந்த போதைக்கு கொடுத்துட்டேன். இப்போ என்கிட்ட கையில் காசு இல்லை, ஆனால் எனக்கு போதை வேணும். வேலை இருக்கோ இல்லையோ, ஆனால் எனக்கு இப்போ போதை வேணும். அப்போ என்ன செய்யறேன்னு தெரியாமல் நான் யார்கிட்ட வாங்குவேன், அவர்கிட்ட போய் எனக்கு நான் வழக்கமாக வாங்கினா தானே எனக்கு தாங்கும் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அவர் சொல்லுவார், இல்லை உனக்கு காசு இல்லை, பட் எனக்கு ஒன்று நல்லா தெரியும், நீ இன்னொருத்தனை படி, அவனுக்கு இதை வந்து கொடு, அப்போ இது மூலமாக நான் உனக்கு தாரேன், அப்போ எனக்கு வந்து அந்த போதை வேணும். அப்போ அவர்கிட்ட நான் சொல்லுவேன், இது குடிச்சா இது ஓகேயா இருக்கும், பிரச்சனை இல்லை, அவங்கள அப்படித்தான் சொல்லி கொண்டிருப்பாங்க, நீங்கள்லாம் கேட்காதுன்னு அப்படி சொல்லித்தான் என்னமோ இந்த மார்க்கெட்டை வந்து பெருசாக்குறதுக்கான வேலைகள் நடக்கிறது. அப்படித்தான் இந்த போதைப்பொருள் வியாபாரம் உருவாகிறது. ஆனால் இத்தனைக்கும் இப்போ நான் இன்னொரு ஆளுக்கு கொடுக்குறேன் தானே, எனக்கு தெரியாது இந்த போதை எங்கே இருந்து வருதுன்னு சொல்லி. ஏன்னா அவனுக்கு யார் இது சப்ளை பண்ணுறாங்கன்னு கூட தெரியாது. இது ஒரு மிகப்பெரிய நெட்வொர்க். எல்லாத்தையும் இப்போ நீங்கள் செய்தி எடுத்து பார்த்தீங்கன்னா கூட துபாயில் இருந்து தான் இவ்வளோ விஷயம் நடக்கிறது. ஆனால் இப்போ சொல்கிறேன், துபாயை தாண்டியும் இந்த வேலை நடக்கிறது. ஆனால் இது வரைக்கும்
சரியான ஒரு மூலம் அல்லது சரியான ஒரு ஆதாரம் வந்து இதுவரைக்கும் எங்களுக்கு தெரியல. துபாயில இருந்து தான் எல்லா கைதிகள் அல்லது எல்லா குற்றவாளிகள், பாதாள உலக தலைவர்கள் எல்லாருமே துபாயில இருந்து கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு கொண்டு வரப்படுகிறார்கள் அப்படிங்கிற செய்தி வருது. அவர்களுக்கு எப்படி இவ்வளவும் தெரியும்? அவர்களுடைய தலைவன் யார்? இந்த போதை அவர்கள் உருவாக்குகிறார்களா அல்லது அதையும் தாண்டிய ஒரு மர்ம நபர் இருக்கிறாரா? கண்டிப்பாக இருப்பார். அந்த மர்ம நபருக்கு இலங்கைங்கிறது ஒரு பொருட்டு. அவர் எல்லா நாடுகளுக்கும் இந்த போதையை வந்து வியாபாரம் செய்யக்கூடிய ஒருவராகத்தான் இருப்பார். இன்னும் தெளிவாக சொல்ல வேணுமா இருந்தால் பல பேருக்கு தெரிந்த நபர் பாப்லோ எஸ்கோபார். அவர்தான் மிகப்பெரிய கை அப்படின்னு சொல்லப்படுகிறது. எனவே அப்படி ஒரு நபர், ஒரு எக்ஸ் அப்படிங்கிற நபர் இருக்கிறார். அந்த எக்ஸ் அப்படிங்கிற நபரால் தான் இவ்வளோ பெரிய வியாபாரம் நடந்து கொண்டிருக்கிறது. அதுவும் இலங்கை அப்படிங்கிறது வந்து ஸ்கூலில் நாங்கள் படித்த மாதிரி இந்து சமுத்திரத்தின் முத்து. அப்போ இந்து சமுத்திரத்தின் முத்து அப்படின்னு சொல்கிறது வந்து நாங்கள் நடுவில் நிற்கிறோம். எங்களை தாண்டி ஏனைய நாடுகளுக்கு போகிறவர்களோ அல்லது அங்கிருந்து இங்கே போகிற ஆக்களுக்கோ இலங்கை தரித்து நின்று எரிபொருளை பெற்றுக்கொள்வது, உணவை பெற்றுக்கொள்வதற்காக இருக்கக்கூடிய ஒரு நாடு. இந்த நாட்டை இப்போ போதைப்பொருள் கடத்தலுக்கான ஒரு ஹப்பாக பயன்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க. என்றால் இப்போ ஏற்கனவே மலேசியா, இந்தோனேஷியா போன்ற நாடுகள் எல்லாம் இப்படியான ஹப்பாக செயற்பட்டிருந்தன. அங்கே சட்டங்கள் இருக்கப்பட்டு நிறைய நாடுகளில் பார்த்தீங்கன்னா போட்டு தள்ளினர். இந்த போதைப் பொருளை தடுப்பதற்காக அது பாவனை செய்பவர்களை கூட சுட்டு தள்ளிய ஒரு நிலையை நாங்கள் பார்த்துருந்தோம் செய்திகளோட கடந்த சில வருடங்களாக. எனவே அப்படியான இறுக்க நிலை வந்த பிறகு அந்த நாடுகள் இனி ஹப்பாக பயன்படுத்த முடியாது. எனவே அவர்கள் வேறு இடங்களை பார்த்தார்கள். 2009ஆம் ஆண்டு யுத்தத்துக்கு பின்னராக இலங்கையில் ஒரு தளர்வு நிலை காணப்பட்டது. எல்லா சுற்றுலாவிகளையும் உள்ளே இழுப்பதற்கும் முதலீட்டை கொண்டு வருவதற்கும், அதுபோல் நாங்கள் சமாதானத்தை கொண்டு வந்து ரீஹபிலேஷன் புனருத்தானம் செய்கிறோம் என்கின்ற ஒரு விடயத்தை உலகத்துக்கு காட்டுவதற்கும் ஒரு தளர்வு நிலை காணப்பட்டது. எனவே அந்த நிலையை போதைப்பொருள் வியாபாரிகள் அழகாக பயன்படுத்தி கொண்டார்கள். குறிப்பாக 2009க்கு முன்பு ஒரு பக்கமாக விடுதலை புலிகளும் மறுபக்கமாக இலங்கை இராணுவமும் கடல் கண்காணிப்பிலும் தீவிரமாக இருந்தன. எனவே அதை தாண்டி உள்ளே வருவது என்பது அவர்களுடைய கைகளை மீறி வருவதாகத்தான் இருக்க வேண்டும். அப்போது அந்த தடை இருந்தது. அந்த தடை இல்லாமல் போன பிறகு அவர்களுக்கு இலகுவாக உள்ளே வரக்கூடியதாக இருந்தது. சாதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ டிஷ் டிவி போன்றவை கூட கடத்தப்பட்டு உள்ளே வருகின்றன, புடவைகள் வருகின்றன, ஏராளமான இந்திய பொருட்கள் வருகின்றன. அண்மையிலே மஞ்சள் பேக்கெட் எல்லாம் கைப்பற்றப்பட்டிருந்தது. இது போலவே இதுவும் ஒரு வர்த்தக பொருளாக உள்ளே இலகுவாக வந்து சேர்கிறது. குறிப்பாக இலங்கையின் வடபகுதியிலே, அதுபோல் கிழக்கு பகுதியிலே திருகோணமலை, மன்னார் போன்ற துறைமுகங்களூடாகவே இந்த போதைப்பொருள் உள்ளே இறங்குகிறது. சில நேரங்களில் பார்க்கிறோம் விமான நிலையத்தின் ஊடாக கூட உள்ளே போதைப்பொருள் வருகிறது. அதாவது குருவிகள் என்று சொல்வார்கள் இல்லையா, அவர்கள் முன்னர் வந்து இந்த புடவைகளையும் ஏனைய நகைகள் போன்றவற்றையும் கொண்டு வந்திருந்தார்கள். இவர்களுக்கு இப்பொழுது போதை என்பது மிக முக்கியமான ஒரு கடத்தல் பொருளாக மாறி இருக்கிறது. அவர்களுக்கு ஏராளமான வருமானத்தையும் கொடுக்கிறது இல்லையா. நீங்கள் வருமானம் சொல்ல நல்ல ஞாபகம் வருது. இந்த வாரத்தில் வந்து இலங்கையினுடைய தென் பகுதியில் வந்து ஒரு கப்பல், பல நாள் மீன்பிடி கப்பல் ஒன்று 5 பேரோடு பயணம் செய்திருக்கிறது. அங்கு போய் ஈரான்ல இருந்து எந்த நாட்டுக்காக இலங்கை அரசாங்கம் வந்து இந்த மத்திய கிழக்கு போரின் போது ஈரானுடைய மாலுமிகள் ஈரானுடைய அந்த கப்பலுக்கு உதவி செய்தார்களோ, ஆனால் அந்த கப்பல் கிடையாது, இது வேறொரு கப்பல். அந்த ஈரான் நாட்டிலிருந்து பாரி ஒரு 600 கோடி நினைக்கிறேன் அதனுடைய பெறுமதி. 600 கோடி ரூபாய் பெறுமதியான அந்த போதைப் பொருளை இவர்கள் கடத்தி கொண்டு இலங்கைக்கு வருகின்ற போது சர்வதேச புலனாய்வு பிரிவினரால் வந்து இலங்கை அரசாங்கத்துக்கு வழங்கப்பட்ட ஒரு துப்பின் காரணமாக இலங்கை கடற்படை போய் அவர்களை மடக்கி பிடித்திருக்கிறது. எல்லாரும் சொல்ற விஷயம் என்னென்னா, எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாம தான் இந்த விஷயம், ஆனால் இங்கே எல்லோருக்கும் தெரியும். அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது 1 கோடி ரூபாய். நீங்கள் இந்த போதைப் பொருளை கடத்திங்க கொண்டு வந்து தந்தீங்கன்னா உங்களுக்கு 1 கோடி ரூபாய் வழங்கப்படும். மொத்தம் 5 பேர் போயிருக்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் 50,000 ரூபாய் முற்படம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்ப நாட்டில் இருக்கிற பிரச்சனையை பற்றி நாங்கள் எங்களுடைய கடந்த பாட்காஸ்ட்ல வந்து நாங்கள் சொல்லியிருந்தாங்க. பல பிரச்சனைகள் போய்கொண்டிருக்கிறது. எனவே சாதாரண குடிமகன் ஒருவனுக்கு பணம் அப்படிங்கிறது மிக முக்கியமான தேவை. இப்போ நாங்கள் செய்தியில் வாசிக்கும் போது கூட அந்த போதையினுடைய பெருமதியை வந்து நாங்கள் சொல்லுகின்ற போது கூட பல பேருக்கு யோசனை, இவ்வளவு பெருமதியான போதைப் பொருளா, அப்படித்தான் யோசனை. ஏன்னா அவ்வளவு நிலைமையில எக்கானமி இருக்கு இலங்கையினுடைய எக்கானமி. அப்போ அந்த கப்பலில் வேலை செய்தவர்களை பொறுத்த வரைக்கும் 1 கோடி ரூபாய் என்பது மிகப்பெரிய பெருமதி. சாதாரண அரசாங்க ஊழியர் ஒருவர் 1 கோடி ரூபாயை உழைப்பது அப்படிங்கிறது கஷ்டம். ஆனால் அரசியல்வாதிகள் சிம்பிளாக எடுத்து விடுகிறோம், கைகளேரம் புகழ் எல்லாம் அதுக்கு சாதாரணம். சரி, இங்கே வருவோம். எனவே அப்படி இருக்கின்ற போது அவர்களுக்கு இது ஒரு பெரிய தொகை. சரி, ஒருக்கா தானே பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பண்ணுங்கிற போது தான் மாட்டுப்படுகிறார்கள். ஆனால் இன்னொரு விஷயம், இது எல்லாம் மாட்டுப்பட்ட செய்தி. ஆமாம், மாட்டுப்படாமல் எவ்வளவோ நடந்திருக்கு. ஆமாம்.
அது எங்களுக்கு தெரியாது. அதோட இன்னொரு விஷயம், நீங்கள் சொல்லும்போது யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்புக்கு நாங்கள் முந்தி வர வேணுமா இருந்தால் இவ்வளோ செக் பாயிண்ட் தாண்ட வேணும். முதல் விடுதலை புலிகளுடைய செக் பாயிண்ட் தாண்ட வேணும், அதுக்கப்புறம் இராணுவத்தினுடைய செக் பாயிண்ட் தாண்ட வேணும், அதுக்கப்புறம் திருப்பி ஒரு இராணுவம் அப்படி மாறி வர கடைசியாக ஓமந்தர் இருக்கிற எல்லா உடுப்பும் எல்லாம் எடுத்து செக் பண்ணி பார்க்குறது. ஆனால் இந்த ஏனையின் வீதி திறக்கப்பட்டு ஒரு சமாதானம் வருகிறது, எல்லா இராணுவத்தினுடைய இந்த சோதனை சாவடிகள் இல்லாமல் வருகின்ற போது சாதாரணமாக நாங்கள் கொண்டு போகிற எதுவுமே இப்போ செக் பண்ணுறது குறைவு. இப்போ கொஞ்சம் அதிகரித்து சந்தேகம் வருகின்ற போது இருக்கிறார்கள். அப்ப யோசிச்சு பாருங்க எவ்வளவு போதைப் பொருள் இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு இந்த மாதிரி கடத்தப்பட்டிருக்கு. அதே மாதிரி இந்த புகையிரத வண்டியில் நாங்கள் பயணிக்கிறோம், ஒருக்கா கூட எங்களை பேக் செக் பண்ணது கிடையாது. அப்போ இதையெல்லாம் இவர்கள் எப்படி பயன்படுத்தியிருக்கிறார்கள் என்று யோசிக்கும் போது தான் எக்கச்சக்கமான பிரச்சனைகள் வருது. அதே மாதிரி செய்திகளை பார்க்க ஆசிரியர்கள் இந்த போதைப்பொருள் வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள், பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய பிரைவேட் ஆசிரியர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள், அதே மாதிரி பாடசாலை ஆசிரியர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள், போலீசார் ஈடுபட்டிருக்கிறார்கள், வழக்கறிஞர்கள் செய்திகள் இது எல்லாமே நாங்கள் சொல்றது எல்லாமே செய்திகள்லேருந்து வெளிவந்த செய்திகளை வச்சு தான் நாங்கள் உங்களுக்காக சொல்லுவோம். எனவே போதைப் பொருள் என்பது இளைஞர்களை மட்டும்தான் அப்படின்றது கிடையாது. அதுக்கு அடிமையான எல்லோரும், உயர் பதவிகள் இருக்கிற எல்லோரும் கூட இதற்கு அடிமையாகி கொண்டுதான் இருக்கிறார்கள். அப்படின்டா இன்றைய இளைஞர்கள் நாளைய தலைமுறை அப்படின்னு சொல்லப்பட்ட இந்த இளைஞனுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறது கேள்விக்குறி. நிச்சயமா. இப்போ அண்மைய வருடங்களில் நாங்கள் பல மரணங்களையும் பார்க்கிறோம். உதாரணமாக அழுத்தத்தின் காரணமாக தற்கொலை அது ஒரு பக்கமாக, இன்னொரு பக்கமாக அதீதமான போதைப்பொருள் பாவனையால் ஒருவர் இறந்தார், இதயம் செயலிழந்து போனது, இப்படியான விஷயங்களையும் பார்க்கிறோம். அதே வேளையில் இவை கொலைகளாக மாறுகின்றன. இந்த போதைப்பொருள் பாவனை என்பது ஒரு வன்முறையை தூண்டுகிறது என்று பார்க்கிறோம். இந்த போதைப்பொருள் அதீதமான பாவனை என்பது பொதுவாக இந்த நம்முடைய உடலால் தாங்கக்கூடிய ஒரு அளவு இருக்கிறது. அந்த அளவை மீறி அந்த எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று தெரியாமல் அந்த போதைப் பொருளை பயன்படுத்துகிற போது அது நிச்சயமாக மரணத்திலே முடிகிறது. பொதுவாக கழிப்பறைக்குள்ளே மரணம் என்கின்ற செய்தி அண்மைய நாட்களில் நாங்கள் அதிகமாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இளைஞர்கள் அது குறிப்பாக அவர்கள் கழிப்பறைக்குள்ளே இருந்து அந்த போதை மருந்தை தங்களுடைய உடலிலே செலுத்த முயற்சிக்கிறார்கள். அது அதீதமாக ஏற்றப்படுகிற போது அது நிச்சயமாக மரணத்திலே கொண்டே விடுகிறது. அதுபோல போதைப்பொருள் கிடைக்காமல் இருக்கிற போது அழுத்தத்துக்குள்ளாகி தற்கொலை செய்யக்கூடிய ஒரு நிலைமை காணப்படுகிறது. என்றால் வீட்டிலே தெரிய வந்தால் பெரும்பாலும் பணம் கொடுக்க மாட்டார்கள் இது வாங்குவதற்கு. அவர்கள் எப்படியா கட்டுப்படுத்த முயற்சிக்கிறார்கள். அப்படி கட்டுப்படுத்தும் போது அதீதமான அழுத்தம் அவர்களுக்கு ஏற்பட்டு அது கிடைக்காமல் இருக்க முடியாது என்கிற நிலை வருகிற போது நிச்சயமாக மரணத்தை நோக்கி தள்ளிக்கொண்டே போகிறது. இப்படியான ஒரு அபாயம் இருக்கிறது. இலங்கையை பொறுத்தவரை இந்த ஐஸ் என்ற பேர் அண்மைய வருடங்கள் தான் தீவிரமாக இருக்குது. 2022ஆம் ஆண்டு காலப்பகுதியில் தான் இந்த ஐஸ் என்கின்ற அந்த போதைப் பொருள் இலங்கையிலே பெரும்பாலும் அடையாளம் காணப்பட்டது. அதுக்கு முதல் அது அடையாளம் காணப்படவில்லை. எனவே அந்த நேரத்தில் இலங்கை அரசாங்கமானது இறுக்கமான சட்ட நடைமுறைகளையும் கொண்டு வந்திருந்தது. 5 கிராமுக்கு மேலதிகமாக இந்த போதைப் பொருளை வைத்திருக்கக்கூடிய ஒருவருக்கு நிச்சயமாக மரண தண்டனை வரைக்கும் சட்டத்திலே வழங்குவதற்கு இடம் இருக்கிறது. அதை விட குறைவாக இருந்தால் கூட அந்த அளவுக்கு போகலாம். அண்மையிலே இலங்கையின் வடப்பகுதியிலே தனியாக இருக்கக்கூடிய ஒருவரிடமிருந்து சிறு விற்பனை என்று சொல்வார்கள், சில்லறை விற்பனை, அப்படியாக கைப்பற்றப்பட்ட அதிகமான போதைப் பொருளுடைய அளவு 261 கிராமாக இருந்திருக்கிறது. ஐஸ் போதைப் பொருளை அவர் வைத்திருந்திருக்கிறார். இப்போ ஐஸ் என்பது பரவலாக வந்துவிட்டு முதல்ல மாவா என்கின்ற ஒரு போதைப் பொருள் இருந்தது. அது சாதாரணமாக ஒரு சின்ன ஒரு அளவிலே போதை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பொருள் தான். இப்பொழுது அந்த அளவுக்கு ஐஸ் போதைப் பொருள் தீவிரமாகிவிட்டது. இதை நீங்கள் சொன்னது போல யாரை பழக்கப்படுத்துகிறார்கள் சொன்ன இளைஞர்களை, அதற்கு மீறி போய் இப்போ பாடசாலையில் சிறுவர்களையும் பழக்கப்படுத்த ஆரம்பித்திருக்கு. இதுதான் மிகப்பெரிய ஒரு கவலையை ஏற்படுத்தி இருக்கிறது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்ல வேணும். இப்போ போதைப் பொருள் அப்படிங்கிறது பணத்துக்காகவும் சந்தோஷத்துக்காகவும் தான் பயன்படுத்துகிறார்கள் கேட்டால் கிடையாது, எல்லா விஷயத்துக்கும் பயன்படுத்துகிறார்கள். அண்மையில் இலங்கையில் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டது ஒரு வழக்கறிஞருடைய கணவன் மனைவியை சுட்டுக் கொண்டது. இதில் அவருக்கு பணம் கொஞ்சம் தான் கொடுப்பட்டிருக்கு. இந்த கொலையை நீங்கள் பண்ணினா உங்களுக்கு இவ்வளவு பெருமதியான போதைப் பொருள் தருகிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ யோசிச்சு பாருங்க, பண்டைய காலத்தில் ஒரு பொருளை கொடுத்து ஒரு பொருள் வாங்கிடும், அதுக்கப்புறம் பணம் வந்தது, இப்போ போதை தங்கம் மாதிரி இப்போ போதையை கொடுக்குறோம். இவ்வளவு போதை உனக்கு நான் தருவேன், இதை நீ வில்லு அல்லது நீ இந்த பாவி எது வேணாலும் பண்ணி, இவ்வளவு போதை உனக்கு தரோம், நீ இந்த மர்டரை எனக்கு பண்ணித்தா. அந்த அளவுக்கு இப்போ வியாபாரம் வந்திருக்கிறது. வியாபாரம் என்று சொல்லிக்க என்ன ஒரு விஷயம் சொல்ல வேணும். இப்போ நான் ஒரு போதைப் பொருளை எடுத்து விற்பனை செய்கிறேன் என்று வச்சுக்கொள்வோம். செஞ்சது பிறகு எனக்கு கிடைக்கிற ஒரு பணம் பெறும். அந்த பணத்தை வச்சுக்கொண்டு நான் போதைப் பொருளுக்கு அடிமையானவனாக இருந்தால் போதையை தான் நான் வாங்குவேன். அப்படி இல்லாட்டி அந்த பணத்தை என்னுடைய மேலிடத்தில் இருக்க ஒருத்தருக்கு நான் கொடுப்பேன். அப்படி இலங்கையில் இருந்து பெறப்பட்ட எல்லா பணத்தையுமே அப்படியே பிரித்து ஒரு தனிப்பட்ட ஒரு நபரிடம் கொடுக்கப்படுகிறது. அந்த நபர் தொலைபேசி மூலமாக அழைப்பினை மேற்கொண்டு துபாயில் இருக்கக்கூடிய தன்னுடைய நண்பருக்கு சொல்றார், இப்படி எனக்கு இவ்வளவு அமௌண்ட் வந்துட்டது, நீங்க அந்த கேஷை அந்த நபர், அதாவது துபாயில் இருந்து இயங்கக்கூடிய இந்த பாதாள குழுவுக்கு கொடுக்கலாம். ஏன் துபாயை எல்லாருமே தெரிவு செய்கிறார்கள் அப்படின்னு சொன்னாங்க. தேடி பார்க்கின்ற போது துபாயில் ஒரு வர்த்தக ஒரு நாடாக பார்க்கப்படுகிறது. எனவே அங்க அவர்கள் தங்களுடைய வியாபாரத்தை பெருக்கலாம். நான் ஒரு சின்னதாக ஒரு கடை ஒன்று ஆரம்பிக்கிறேன். அந்த கடை ஆரம்பிக்கிறதுக்கு அங்கே
துபாயில் வந்து வசதி வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த கடையில் வருமானம் காட்டுவதற்காக இந்த மாதிரியான போதைப்பொருள் மூலமாக எனக்கு கிடைத்த வருமானத்தை இந்த கடையில தான் வருதுன்னு காட்டுறேன். அதுக்கு பிறகு அந்த பணத்தை பணமாக வைத்திருந்தால் பிரச்சனை, உடனடியாக வீடு ஒன்று வாங்குறேன், அதுக்கு பிறகு தங்கமாக வாங்குறேன். இப்படித்தான் இந்த போதைப்பொருள் வியாபாரம் நடந்து கொண்டிருக்கிறது. இதுக்கு துபாய் சிறந்த ஒரு நாடாக பார்க்கப்படுகிறது. அதனால தான் எல்லா பெரும்பாலான இந்த போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் பாதாள உலகக்குழுவை சேர்ந்தவர்கள் எல்லோருமே துபாய் இருக்கிறது. ஆனால் இப்போ இலங்கை அரசாங்கம் துபாய் அரசாங்கத்தோடு பேச்சுவார்த்தை நடத்தி இதை கட்டுப்படுத்துவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு இப்போ ஒரு சின்ன பணப்பரிமாற்றம் நடந்தாலும் இது எங்கு நடந்தது, உண்மைக்குமே இந்த வியாபாரம் மூலமாக தான் வந்ததா அல்லது எப்படி இந்த பணம் வந்தது என்று தேடி பார்க்கிறார்கள். சந்தேகம் வருகின்ற போது இலங்கை அரசாங்கத்துக்கு இந்த நபர் பற்றிய தகவல் கொடுக்க இங்கு கைது செய்யப்பட்டு ஏற்கனவே பிடிபட்டு புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட சில கடத்தல்காரர்கள் மூலமாக இவர் யார் என்று அறியப்படுகிறது. இதன் மூலமாகத்தான் பெரும்பாலான இந்த பாதாள உலக குழுவை சேர்ந்தவர்கள் வந்து கைது செய்யப்பட்டு இங்கு வருகிறார்கள். இன்னும் ஒரு பக்கம் இந்த கஞ்சா அப்படிங்கிறது ஒரு செடி கொடி மாதிரி சொல்லலாம். ஹொக்கேனும் அதே மாதிரி. ஐஸ் எப்படிப்பட்டது? ஐஸ் தான் நான் சொன்னது போலவே இது முழுக்க முழுக்க ரசாயனங்களால் உருவாக்கப்பட்ட ஒன்று. குறிப்பாக வெளிநாடுகளை 3 நாடுகளை சொல்கிறார். இந்தோனேஷியா போன்ற ஒரு 3 நாடுகளை சொல்கிறார்கள். அது ஒரு முக்கோணம் கோல்டன் ட்ரையாங்கிள் என்று சொல்லக்கூடிய ஒரு பிரதேசத்திலே பாரிய தொழிற்சாலைகள் ஆய்வகங்களில் உற்பத்தி செய்யப்படுகிற ஒரு பளிங்கு தான் இந்த ஐஸ் போதைப்பொருள். இதை வந்து இந்த விதமான இயற்கையான அம்சமும் அதில் இல்லை, முழுக்க முழுக்க ரசாயனம். குறிப்பாக சிவப்பு போஸ்பரஸ் போன்ற வெடித்து வரக்கூடிய ரசாயனங்கள் அதிலே கலக்கப்படுகின்றன. அதன் மூலமாக தான் இந்த கிறிஸ்டல் மெத் என்று சொல்லக்கூடிய இந்த ஐஸ் போதைப் பொருள் உற்பத்தி செய்யப்படுகிறது. இதை பயன்படுத்துவதும் சுவாசத்தின் மூலம், அதை வந்து ஹீட்டாக்கி அதை சுவாசத்தின் மூலமாக உள்ளெடுப்பதன் மூலமாக தான் இந்த போதைப் பொருள் நுகரப்படுகிறது. அது ஒரு பக்கமாக இருக்கிறது. ஆனால் இன்னொரு பக்கமாக பார்க்கிற போது இந்த ஐஸ் வந்து இலகுவாக கடத்தப்படக்கூடிய ஒரு பொருளாக இருக்கின்ற வெள்ளை பொருள். எனவே அதை என்ன செய்யறாங்க, இப்போ அண்மையில் ஒரு செய்தியை பார்க்க கிடைத்தது, இலங்கையிலே வாகனத்திலே பிரதேசங்களுக்கு வேன்கள் பஸ்கள் ஓடுகின்றன, அதிலே ஒரு பொதி ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுக்குள்ளே ஒரு சிசிடிவி கேமரா, அந்த சிசிடிவி கேமராவை திறந்து அதுக்குள்ளே அந்த பொருளை வைத்திருக்கிறார், வைத்து அதை பூட்டி அனுப்பியிருக்கிறார். ஆனால் எங்கிருந்தோ கிடைத்த ஒரு தகவல் மூலமாக போலீசார் அதை வழிமறைத்து அந்த பொதியை எடுத்த போது உள்ளே இருந்து அந்த பொருள் சிக்கியிருக்கிறது. என்றால் மிகச்சிறிய அளவு போதும், 5 கிராம் 10 கிராம் என்பதே பெரிய ஒரு தொகைக்கு விற்கப்படுகிறது. எனவே ஒரு விபூதி பட்டோலம் போல ஒரு சிறிதாக சுக்கி அல்ல பவுடர் பொதி போல உள்ளே வைத்து விட்டு அனுப்பினால் யாருக்கும் இலவாக கண்டுபிடிக்க முடியாது. உண்மையிலே இதில் வந்து 1984 என்கிற ஒரு தொலைபேசி இலக்கத்தை இலங்கை அரசாங்கம் அறிமுகப்படுத்தியிருக்கிறது. இந்த போதை தொடர்பான விழிப்புணர்வு, அது தொடர்பான விஷயங்கள் நடக்கிற போது, பிரச்சனைகள் நடக்கிற போது நீங்கள் முறைப்பாட்டுகளை மேற்கொள்ளலாம், அதுபோல் ஆலோசனைகளையும் பெற்றுக்கொள்ளலாம். இந்த இலக்கத்துக்கு அழைத்து 3 மொழிகளிலும் ஆலோசனை வழங்கப்படுகிறது. அது மாத்திரமில்லாமல் தகவல்களையும் பரிமாறிக்கொள்ளலாம். உங்களுடைய ரகசியத்தன்மை பேணப்படும் சொல்லப்படுது. எனவே இந்த நம்பரை நிச்சயமாக எல்லோரும் பயன்படுத்த கொஞ்சம் ஆரம்பிக்கணும். 1984 தான் அந்த தொலைபேசி இலக்கம். ஏனென்றால் ஒரு காலகட்டத்துக்கு முன்னர் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சமூக வலைத்தளங்களிலே புகைப்படங்களை மாற்றி பதிவது, ஒருவரை பற்றி அவதூறு செய்வது போன்றவையெல்லாம் சரளமாக வருகிற போது எல்லோரும் பயந்தார்கள். முறைப்பாடு செய்வதற்கு கூட பயம் இருந்தது. ஐயோ போனால் என்னுடைய மானம் போய்விடுமோன்னு சொல்லி. இப்பொழுது சகஜமாக ஒருவரை பற்றி, இப்போ உதாரணத்தை என்னை பற்றி ஒருவர் அவதூறாக போடுகிறான்னு சொன்னால் அதில் எந்த விதமான உண்மையும் இல்லைன்னு சொன்னால் சைபர் கிரைமை நாடி முறைப்பாடு செய்யக்கூடிய ஒரு இயல்பு நிலை வந்துவிட்டது. அதுபோல தான் இந்த போதைப்பொருள் சம்பந்தமாகவும் பெற்றோராக இருக்கட்டும், தெரிந்தவர்களாக இருக்கட்டும், ஆசிரியர்களாக இருக்கட்டும், மருத்துவர்களாக இருக்கட்டும், அனைவரும் முன் வந்து இந்த முறைப்பாடுகளை செய்வதன் மூலமாக தான் இதை கட்டுப்படுத்த முடியும் என்று கருதப்படுது. இதை கட்டுப்படுத்துறதோடு மட்டும் இல்லாமல் இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் போதைப்பொருள் பயன்படுத்துகிறார் அப்படின்னா அவரை வந்து நாங்கள் புனர்வாழ்வுக்கு உட்படுத்த வேண்டும். அப்படி புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு திரும்பி வருகின்ற நபர்களை இந்த சமுதாயம் எப்படி பார்க்கிறது? இவர் போதைப்பொருள் பாவிச்சார், இவரை திரும்பி ஐஸ் அடிச்சாரோ அப்படி சொல்லியே அவரை மீண்டும் ஒரு டிப்ரெஷனுக்குள்ளோ மன அழுத்தத்துக்குள்ளேயே கொண்டு போயிட்டு இதற்கு தீர்வு போதைப் பொருள் தான் அப்படின்னு சொல்லி அந்த போதைப் பொருளை அவர்கள் எடுக்கிறார்கள். உண்மையை சொல்ல வேண்டுமா இருந்தால் அவர் மீண்டும் போதைப் பொருளை பயன்படுத்த தூண்டியது நீங்கள் தான், அந்த சமுதாயம் தான். எனவே நாங்கள் தான் அவரை மறுபடியும் ஒரு குற்றவாளியாக மாற்றுகிறோம் அப்படிங்கிறத நாங்கள் முதலில் உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே ஒருவர் போதைப் பொருள் பயன்படுத்தி புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு வருகிறார் என்றால் அவரும் ஒரு மனிதர் தான். அவரை மீண்டும் சமூகத்துக்குள்ளே நாங்கள் இணைக்கிறதுக்கு எங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நாங்கள் செய்ய வேணும். அப்படி செய்தால் மட்டும்தான் இந்த போதைப் பொருளை இலங்கையில் இருந்தல்ல ஒட்டுமொத்த உலகத்தில் இருந்து கூட எங்களால் ஒழிக்க முடியும் அப்படின்னு சொல்ல வேண்டும். இன்னும் ஒரு பக்கம் பார்க்கின்ற போது சமீபம் சொல்ல முடியாது, கடந்த வருஷம் ஒரு மிகப்பெரிய ஒரு பாதாள உலக குழு தலைவர் ஒருவர் கைது செய்யப்பட்டு இலங்கை கொண்டு வரப்பட்டார். இலங்கையில் வந்து இந்த போதைப் பொருளை உற்பத்தி இந்த ஐஸ் அப்படிங்கிறது உற்பத்தி செய்கிற ஃபேக்டரியை நடத்துகிற மாதிரியே பல விஷயங்கள் நடத்தப்பட்டிருக்கிறது, அதெல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த கால அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் யுக்திய செயற்திட்டம் ஒன்றை ஆரம்பித்தார்கள். இந்த யுக்திய செயற்திட்டம் மூலமாக பல பிரச்சனைகள் அல்லது இந்த போதைப் பொருள் சம்பந்தமான பல பிரச்சனைகளுக்கு முடிவுகள் எடுக்கக்கூடிய அளவுக்கு இருந்தது. ஆட்சி மாற்றம் வந்தது. இப்போது இவர்களும் இதே மாதிரியான ஒரு செயற்திட்டத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை பாராட்டப்படக்கூடியதாகவும் இருக்கிறது. ஆனால் இன்னும் பல விஷயங்கள் செய்ய வேண்டும். ஆனால் எதிர்க்கட்சிகள் அதை
திசை திருப்புகிறார்கள். நிலக்கரியை மறைக்கிறதுக்கு தான் இதை கொண்டு வாரீங்க, நீங்க எதை செய்யறது தானே கொண்டு வாரீங்க, பெட்ரோல் இல்லை அப்படின்னு சொல்லி மாற்றங்கள் வருகிறது. அரசு என்று பார்க்கின்ற போது பல பிரச்சனைகள், அதில் இதுவும் ஒரு பிரச்சனையாக பார்க்கிறார்கள். எனவே பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் அடுத்த கட்ட நகர்வுகள் எவ்வாறு நடக்கிறது. வளம் மிக்க ஒரு சமுதாயம் அமைய வேண்டுமாக இருந்தால் எல்லோரும் சேர்ந்திருக்க வேண்டும். அதைவிட மிக முக்கியமான விஷயம், போதைக்கு அடிமையாக கூடிய நிலை வராமல் நாங்கள் மற்றவர்களோடு சகஜமாக பழக வேண்டும். விளையாட்டுகளில் அதிகமாக ஈடுபட வேண்டும். புத்தகங்கள் வாசிப்பதோ கலை கலாச்சார நிகழ்வுகளில் எங்களை ஈடுபடுத்த வேண்டும். அந்த காலங்களை பொறுத்த வரைக்கும் யாழ்ப்பாணமாக இருக்கட்டும் இலங்கையாக இருக்கட்டும் இந்த கலைக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. அதன்பால் நாங்கள் ஈடுபட்டோம். ஆனால் இப்போ ஒரு மன்றம் அப்படிங்கிறது கொழும்புக்குள்ளே இருக்கிறதா? ஸ்கூலில் மன்றம் இருந்ததோடு சரி, அதுக்கு பிறகு இந்த மன்றங்கள் சமூகத்தோடு ஒற்றுமைப்பட்டு இருப்பது போன்றதை கேள்விக்குறியாக கொண்டு தான் இருக்கிறது. எனவே அப்படியெல்லாம் வருகின்ற போது இந்த போதைக்கு இடம் இருக்காது என்பது என்னுடைய கருத்து. மேலே அந்த தனிமைப்படுத்தல் என்பது இப்போ அதிகமாக இருக்குது. எல்லோருமே அந்த மொபைல் போன்ற டிவைஸ்களை வைத்துக்கொண்டு தனிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார், தங்களை தாங்களே தனிமைப்படுத்திக் கொள்கிறார்கள். அதன் மூலமாகத்தான் இந்த பரவல் போதை ஆட்படக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கின்றன. என்றால் தனிநபரை இலகுவாக ஒருவரால் அணுக முடியும். குழுவாக இருப்பவர்களை அணுகுவது கஷ்டம். ஒருவர் தனியாக இருக்கிறான்னு சொன்னால் அவரை அணுகி அவரை பிரெயின் வாஷ் பண்ணி இதனை பயன்படுத்திப்பார், உனக்கு உற்சாகம் பெறும் என்று சொல்லி அவரை தூண்டக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது தாராளம். எனவே இந்த தனிமைப்படுத்த விடாதீர்கள். அது நிச்சயமாக பெற்றோரும் கவனிக்க வேண்டும். பொதுவாக இன்றைய காலகட்டத்திலே பெற்றோர் தங்களை வளப்படுத்திக் கொள்ள முயற்சிக்கிறார்கள். தங்களுடைய கல்வி அறிவை பெருக்கி தாங்கள் இன்னும் பட்டங்களை எடுத்துக்கொண்டு சமுதாயத்தில் இன்னும் தங்களுடைய மேம்பாட்டை நோக்கி நகர வேண்டும் என்பது ஆரோக்கியமான விஷயம் தான். அதே நேரத்தில் உங்களுடைய பிள்ளைகளையும் நீங்கள் நிச்சயமாக அவதானிக்க வேண்டும். அவர்கள் என்ன செய்கிறார்கள்? பாடசாலைக்கு போய் வருகிற போது அவருடைய பாடசாலை புத்தக பைகளை பரிசோதித்து அவ்வப்போது அவருடைய கையில் வைத்திருக்கக்கூடிய பொருட்கள், கொண்டு செல்லக்கூடிய பொருட்கள், பழகுகிற நண்பர்கள் எப்படியான, ஏன்னால் வயதுக்கு மீறிய தொடர்பு தான் பெரும்பாலும் இப்படியான சிக்கல்களை கொண்டு வருகிறது. எனவே இவற்றிலெல்லாம் அவதானமாக இருப்போமாக இருந்தால் நிச்சயமாக இவற்றை கட்டுப்படுத்தக்கூடிய சாத்தியம் நிறையவே காணப்படுகிறது. எங்களுக்கு தெரிஞ்ச நாங்கள் அறிந்த பல விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டிருந்தோம். அதே மாதிரி இன்னும் ஒரு பதிவில் நாங்கள் சந்திக்கலாம். நிச்சயம் அந்த 1984 என்பது எல்லோருக்குமே அறிய தாருங்கள். அந்த இலக்கங்களை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். என்றால் இன்னும் சில மாத அல்ல சில வருட இடைவெளிக்குள்ளே இது ஒரு முக்கியமான இலக்கமாக எல்லோரும் பயன்படுத்த வேண்டிய இலக்கமாக மாறப்போகிறது என்பது மாத்திரம் தெளிவாக தெரிகிறது. எனவே இன்னும் ஒரு பலதும் பத்தும் பதிவில் சந்திப்போம் என்று கூறி விடைபெற்று செல்லும் நான் என்று உங்கள் அன்பின் பரமசிவம் டார்வின். நான் பிரதீப்.